இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டு ஜூன் மாதத்தில் செம்மணி மனித புதைகுழி அமைவிடத்திற்கு தாங்கள் மேற்கொண்ட வருகையை நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். உண்மைக்கும் நீதிக்கும் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் குடும்பங்களுக்கு தங்களது பிரசன்னம் புது நம்பிக்கையை கொடுத்தது. 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் பின்னர் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள் அச்சமூட்டும் அளவில் மனித எச்சங்களை வெளிக்கொணர்ந்துள்ளன. 2026 ஆண்டு ஜூலை 21 வரை சிறுவர்கள் மற்றும் சிசுக்களின் எச்சங்கள் உட்பட 454 மனித எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இறந்தவர்களின் அடையாளங்கள், அவற்றுக்கான காரணங்கள், இடம்பெற்ற திகதிகள், இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. விசாரணையின் முடிவை முன்கூட்டி தீர்மானிக்கவோ நம்பகமான சான்றுகளின்றி எவர் மீதும் பொறுப்பை சுமத்தவோ நாம் விரும்பவில்லை. இருப்பினும் இப்புதைகுழிகளின் அளவும் சூழ்நிலைகளும் வெளிப்படையான நம்பகத்தன்மையுடைய உண்மையை நிலைநாட்டி பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்தக்கூடிய சுயாதீன சர்வதேச விசாரணை ஒன்றை கோரி நிற்கின்றன.
யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு, மிஸ்டர் ஃபால்கர் டர்க், யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பான அவசர வேண்டுகோள். மாண்புமிகு உயர் ஆணையர் டெர்க் அவர்களே, யாழ்ப்பாண மறை மாவட்டத்தில் பணியாற்றும் குருக்கள் துறவிகளாகிய நாம் இறந்தவர்கள், அவர்களின் குடும்பங்கள் மற்றும் ஆயுத மோதலின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், அவர்களை இன்று வரை தேடிக்கொண்டிருக்கும் அவர்களின் உறவினர்கள் குறித்த ஆழ்ந்த மேய்ப்பு பணிசார் கருசனையால் அவசர வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். 2025 ஆண்டு ஜூன் மாதத்தில் செம்மணி மனித புதைகுழி அமைவிடத்திற்கு தாங்கள் மேற்கொண்ட வருகையை நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். உண்மைக்கும் நீதிக்கும் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் குடும்பங்களுக்கு தங்களது பிரசன்னம் புது நம்பிக்கையை கொடுத்தது. 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் பின்னர் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள் அச்சமூட்டும் அளவில் மனித எச்சங்களை வெளிக்கொணர்ந்துள்ளன. 2026 ஆண்டு ஜூலை 21 வரை சிறுவர்கள் மற்றும் சிசுக்களின் எச்சங்கள் உட்பட 454 மனித எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இறந்தவர்களின் அடையாளங்கள், அவற்றுக்கான காரணங்கள், இடம்பெற்ற திகதிகள், இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. விசாரணையின் முடிவை முன்கூட்டி தீர்மானிக்கவோ நம்பகமான சான்றுகளின்றி எவர் மீதும் பொறுப்பை சுமத்தவோ நாம் விரும்பவில்லை. இருப்பினும் இப்புதைகுழிகளின் அளவும் சூழ்நிலைகளும் வெளிப்படையான நம்பகத்தன்மையுடைய உண்மையை நிலைநாட்டி பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்தக்கூடிய சுயாதீன சர்வதேச விசாரணை ஒன்றை கோரி நிற்கின்றன. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம், நீதித்துறை, மருத்துவ அதிகாரி, தொல்லியல் ஆய்வுக்குழு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் அர்ப்பணிப்புடன் ஆற்றி வரும் பணியை நாம் பாராட்டுகின்றோம். எனினும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்புடைய மனித உரிமை அமைப்புகளும் எழுப்பியுள்ள தடயவியல் திறன், விசாரணையின் சுயாதீனம், சான்றுகளின் பாதுகாப்பு, உயிரிழந்தவர்களின் அடையாளம் காணல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் பங்கேற்பும் பாதுகாப்பும் தொடர்பான விடயங்கள் முழுமையாக கருத்தில் கொள்ளப்பட்டு உரிய முறையில் தீர்வு காணப்பட வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பல தசாப்தங்களாக நீடித்த தாமதங்கள், தடைகள் மற்றும் தண்டனையின்மை காரணமாக உள்நாட்டு பொறிமுறைகளில் நம்பிக்கை இழந்துள்ளதால் சுயாதீன சர்வதேச விசாரணையை மீண்டும் மீண்டும் கோரியுள்ளனர். இக்கோரிக்கையை நாம் முழுமையாக ஆதரித்து அவர்களுடன் இணைந்து நிற்கின்றோம். எமது ஆழ்ந்த பரிசீலனையின் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான கண்டுபிடிப்புகளின் பரப்பளவும் அதன் வரலாற்று சூழலும் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பரந்தளவிலான கட்டமைப்புசார் இன அழிப்பின் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடு தெளிவான அறிகுறியாக அமைந்துள்ளதுடன் இவ்விடயம் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க அதிகாரமும் சுயாதீன தன்மையும் கொண்ட ஒரு சர்வதேச விசாரணை அமைப்பினால் முழுமையாக ஆராயப்பட வேண்டும். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்களிடம் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். 1. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பான சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு ஆதரவு அளித்து அதனை நடைமுறைப்படுத்தி பொருத்தமான சர்வதேச தடயவியல் நிபுணத்துவம்
மேற்பார்வை மற்றும் நிறுவன சுயாதீனத்தை பாதுகாக்கும் ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட வேண்டும். 2. மனித எச்சங்களை அகழ்ந்தெடுத்தல், பரிசோதித்தல், அடையாளத்தை உறுதிப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகிய அனைத்தும் மினசோட்டா நெறிமுறை, மினசோட்டா புரோட்டோகால் மற்றும் பொருந்தக்கூடிய ஏனைய சர்வதேச தர நிலைகளுக்கு இணங்க மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். 3. சுயாதீன DNA பகுப்பாய்வு, அறிவியல் கால நிர்ணயம், பொருத்தமான தனி உரிமை பாதுகாப்புகளுடன் குடும்ப ஒப்பீட்டிற்கான DNA மாதிரிகளை தன்னார்வ அடிப்படையில் சேகரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய நம்பகமான அடையாள உறுதிப்படுத்தல் செயல்முறைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். 4. விசாரணையை மேற்கொள்பவர்களுக்கு தொடர்புடைய அனைத்து இராணுவம், காவல்துறை, தடுப்பு காவல் மற்றும் அரசாங்க பதிவுகளையும் முழுமையாக அணுகுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். மேலும் உரிய சட்ட நடைமுறைகளையும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றமற்றவர் என்ற சட்ட கோட்பாட்டையும் மதித்து பாதுகாத்தவாறு தனிநபர் மற்றும் நிறுவனங்களின் பொறுப்புகளை உரிய முறையில் கண்டறியும் வகையில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். 5. பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர், சாட்சியாளர்கள், சட்டத்தரணிகள், ஊடகவியலாளர்கள், சமய தலைவர்கள், தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் ஆகியோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் விசாரணை செயல்முறையில் அவர்கள் அர்த்தமுள்ள வகையில் பங்கேற்கும் உரிமையும் முழுமையாக உறுதி செய்யப்பட வேண்டும். 6. இலங்கைக்கான ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் பொறுப்புக்கூறல் திட்டம் OHCHR ஸ்ரீலங்கன் அக்கவுண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் செம்மணி அகழ்வு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து சான்றுகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாட்சியாளர்களின் பாதுகாப்புக்காக யாழ்ப்பாணத்தில் OHCHR பிரசன்னம் அவசியமானது. செம்மணியில் புதைக்கப்பட்டவர்கள் தமது உறவினர்கள் என யாரும் முன்வரவில்லை என நீதியமைச்சரின் சமீபத்திய கருத்து மக்களிடையே நிலவும் அச்சம் மற்றும் அரச நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துகின்றது. சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஓர் உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்று நாம் கோருகின்றோம். எலும்புக்கூட்டு எச்சங்களின் ஒவ்வொரு தொகுதியையும் மீறப்பட முடியாத மனித மாண்புடைய ஒரு நபரையும் துயரத்துடனும் நிச்சயமின்மையுடனும் வாழும் ஒரு குடும்பத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. எமது வேண்டுகோள் எந்த ஒரு சமூகத்திற்கோ நிறுவனத்திற்கோ எதிரான எண்ணத்தாலோ பகைமையாலோ தூண்டப்படவில்லை. சான்றுகளால் நிறுவப்படும் உண்மை, சட்டத்தின்படி வழங்கப்படும் நீதி, இறந்தோரின் மாண்பு மற்றும் இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் உண்மையான நல்லிணக்கம் ஆகியவற்றையே நாம் நாடுகின்றோம். இந்த விசாரணையை முன்னெடுத்து குடும்பங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தங்கள் அலுவலகமும் ஏனைய ஐக்கிய நாடுகள் பொறிமுறைகளும் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை விளக்கும் எழுத்து மூல பதிலுடன் தங்களது அவசர தலையீட்டை மரியாதையுடன் கோருகின்றோம். மிகுந்த மரியாதையுடன் யாழ்ப்பாணம் மறைமாவட்டத்தில் பணியாற்றும் குருக்கள் மற்றும் துறவரத்தினர், யாழ்ப்பாணம், இலங்கை. அடுத்தது அந்தோனிப்பள்ளி அகஸ்டின், இயக்குனர், நீதி சமாதான ஆணைக்குழு, யாழ் மறைமாவட்டம். Nations High Commissioner for Human Rights. Urgent appeal concerning the Sammani Sittupati mass grave in Jaffna, Sri Lanka. Dear High Commissioner, we the undersigned priests and religious serving in the diocese of Jaffna write out profound pastoral concern for the deceased, their families, and all those who continue to search for the relatives who were made to disappear during the Sri Lankan conflicts. We gratefully recall your visit to Sammani mass grave site in June 2025. Your presence gave renewed hope
to families who have waited many years for truth and justice. Human remains were recovered in Sittupati Cemetery in Chemmani in February 2025. Court-supervised excavation have since uncovered remains on an alarming scale. By 21st July 2026, at least 454 sets of skeletal remains had reportedly been recovered, including those of children and infants. The identities of the deceased, the causes and dates of their deaths, and those responsible have not yet been conclusively established. We do not wish to prejudice the investigation or assign responsibility without reliable evidence. Nevertheless, the scale and circumstances of these burials demand an independent international investigation that is transparent, scientifically credible, and capable of establishing the truth, ensuring accountability. We acknowledge the dedicated work of the Jaffna Magistrate Courts, the Judicial Medical Officer, the Archaeological Team, the University of Jaffna, lawyers and civil society representatives. However, concern raised by the Human Rights Commission of Sri Lanka and relevant United Nations mechanism regarding the forensic capacity, investigate independence, evidence preservation, victim identification, and the participation and the protection of families must be fully addressed. Relatives of persons subjected to enforced disappearance have repeatedly demanded an independent international investigation, having lost confidence in the domestic mechanism after decades of delay and obstruction of impunity. We fully support and join them in this demand. In our considered view, the scale and context of the Chemmani findings are a clear sign of a wider structural genocide experienced by the Tamil people. This dimension must be examined by competent and independent international mechanism in accordance with international law. We therefore respectfully appeal to your office to support and facilitate an independent international investigation into the Chemmani Sittupati mass grave with appropriate international forensic expertise, oversight and safeguards for institutional independence. Ensure that the excavation, examination, identification and preservation of the remains comply with the Minnesota Protocol and other applicable international standards. Support a reliable identification process, including independent DNA analysis, scientific dating, and the voluntary collection of family reference DNA samples with appropriate privacy standards. Ensure that investigators have access to all relevant military, police, detention, and government records and are available to establish individual and institutional responsibility while respecting due process and the presumption of innocence. Protect and ensure the meaningful participation of families, witnesses, lawyers, journalists, religious leaders, forensic specialists, and human rights defenders. Request the OHCHR Sri Lanka Accountability Project to monitor development and preserve relevant evidence within this mandate. We feel that the presence of OHCHR in Jaffna is necessary for the security of witnesses who come forward to identify the remains of persons buried in Chemmani. Recently, the Minister of Justice has stated that no one has claimed that who are buried in Chemmani are their relatives. Main reasons for this silence of the people is fear and mistrust of the Sri Lankan government agencies. We also demand that an agreement should be reached between UN and Sri Lankan government to ensure the security of the witnesses. Every set of remains represent a human person of inviolable dignity and a family living with grief and uncertainty. Our appeal is not motivated by revenge or hostility towards any community or institution. We seek truth established through evidence, justice according to law, dignity for the dead, and genuine reconciliation for all people of Sri Lanka. We respectfully request your urgent intervention and a written response outlining the steps that your office
under the United Nations mechanisms will take to advance this investigation and protect the rights of families. Yours respectfully, the undersigned priest and religious serving in the Diocese of Jaffna, Sri Lanka. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.